ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏன்னா சரக்கு அடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதல் நான் சொல்றேன். நான் சொல்லலாமா? அதை நான் சொல்லக்கூடாது. இனிமே சத்தியமா. ஆமா, திருப்பாச்சியில கூட வந்து ஓ அம்மா கடவுளே, அதான் இவன்கிட்டே சொல்லுவேன், இந்த ஒரு சாங்கை வச்சு இந்த உலகம் ஃபுல்லா சுத்த போறேன் நானு. அவரை வந்து நான் வந்து மாமான்னு கூப்பிடுவேன். அதே மாதிரி யங் தளபதி இருக்காரு, அவர் வந்து என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. அந்த யங் தளபதியை மட்டும் கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க, என்ன கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு. ட்ரெய்லர்ல எண்டில் வரும் பாத்தீங்களா, தளபதியோட கார்ட்டூன் மாதிரி வந்து கன்னு சுத்துற எல்லா கெட்டப்பும் வரும். அது ஜி ஓ ஏய் டீன் கோட்டு வார்த்தை என்னோட வாய்ஸ் வரும். குடும்பத்துல இருந்து யார் எம்எல்ஏ வரும், நான் எழுந்து நின்று வணக்கம் போட்டேன். ஆக்சுவலா தெரியல, பார்க்கலாம் 2026 என்ன வேணா நடக்கலாம். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கனெக்ஷன் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோட் ஸ்பெஷல் அண்ட் படத்துல டெஃபினட்டா அப்கோர்ஸ் நீங்க இல்லாம இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா கேப். ஆமா, சிஎஸ்கே கேப். அது எப்படி அது பிளான் பண்ணி வச்சதா? அது சீக்வென்ஸ் அது எல்லாமே பிளான் தான். ஓகே. படத்துல ஒரு இடத்துல சிஎஸ்கே இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் போட்டேன். சிஎஸ்கே இன்வால்வ் ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம ஏகேவோட வந்தாச்சு. ஆமா, இப்போ கிரிக்கெட்டர் தலை இல்ல, எங்க அண்ணனுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலயும் அந்த கிரிக்கெட்டுங்கிற விஷயத்த இன்வால்வ் பண்ணி வைப்பான். ஓகே. இப்போ சென்னை 28 பாத்தீங்கன்னா கிரிக்கெட் படம், ஸ்ட்ரீட் கிரிக்கெட். சரோஜா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்க போய் ஒரு இடத்துல மாட்டிப்போம். கோவால கிரிக்கெட்ல. மங்காத்தா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பெட்டிங் 500 கோடியை தூக்குறோம் தான் கிரிக்கெட் அங்க. வேற என்ன வந்துச்சு, பிரியாணியில கிரிக்கெட் இல்ல, மாஸ்ல கிரிக்கெட் இல்ல, மாநாடுலயும் இல்ல, சென்னை 22 ஆஸ் இட் இஸ் கிரிக்கெட். இப்போ கோட்லயும் திரும்ப வந்து சிஎஸ்கே கிரிக்கெட்டுங்கிற விஷயங்கள் இன்வால்வ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் விஷயம் இருக்கும். எங்க அண்ணனுக்கு கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சாதாரண மேட்ச் எல்லாம் கூட உட்காந்து பயங்கரமா பார்த்துன்னு இருப்பான். ஸோ கிரிக்கெட்டோட பயங்கரமான ஃபேனு. சிஎஸ்கேவோட பயங்கரமான ஃபேனு. தோனினா ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒருவேளை தலையும் உள்ள வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டோம் படத்துக்குள்ள. அது தியேட்டர்ல பாருங்க. கிரேட். அண்ட் எனக்கு இங்க பெர்ஃபார்மர் பிரேம்ஜி பற்றி பேசலாம். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு சிரிச்சுக்கிட்டே ஹியூமர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஒன்லைனர் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னு. ஏன்னா நீங்க என்ன கொடுமைசாரதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒரு ரிப்பீட் மோட்ல எல்லாரும் ஆடியன்ஸ் சொல்ற மாதிரியான ஒரு டைலாக். அந்த டைலாக் அந்த ஒன்லைனருக்கு பிரேம்ஜி எவ்வளவு மெனக்கடல் பண்றாரு. ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி ஹீரோஸ் சொன்ன டைலாக்ஸ் தான் எல்லாமே. நான் அவங்க சொன்ன பஞ்ச் டைலாக் திரும்ப நான் சொல்றேன், அவ்வளவுதான், தவிர புதுசா நானா ஒன்னும் கிரியேட் பண்ணி சொல்லலை. இப்போ அதான் என்ன குடும்ப சாருங்கிறது என்ன குடும்ப சரவணனுதுன்னு பிரபு அங்கிள் வந்து சந்திரமுகில சொன்ன டைலாக் தான் என்ன குடும்ப சாருன்னு சொன்னது. அதே மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமாங்கிறது தளபதி வந்து அழகிய தமிழ் மகன்ல சொல்லுவாரு. அதுதான் நான் திரும்ப சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி ஆல்ரெடி ஹீரோஸ் சொன்ன டைலாக் தான் நான் சொல்லி அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுது. அது சந்தோஷம் தான், ஜாலி தான். விஜயர்களோட ஒர்க் பண்ணதை பத்தி பேசுறப்ப நாசர் சாரும் தளபதி அவர்களும் 1998 ஒரு சாங் பாடிருக்காங்க, ஒரு கானா சாங். அந்த கானா சாங்ல நீங்க வந்து ரேப் பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் தளபதி. ஃபர்ஸ்ட் ரேப் பண்ண சாங் நான். அந்த சாங் லைட்டர் பாடுங்க. சொல்லுங்க. இவனோட செகண்ட் படம் வேலைன்னு ஒரு படம். அந்த படத்துல தேர்ட் பீஜத்துல ரேப் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு நானே லிரிக் எழுதி சஷ்டிய நோக்க சரவண பவன எல்லாம் வரும். ஓகே. அதாமா, அந்த டைம்ல வந்து நாசர் சாரும் தளபதியும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. காலத்துக்கேத்த ஒரு கானா அப்படின்னு ஒரு சாங்கு. ஆமா, அதுல ரேப் வந்து நடுவில் நான் கானா சாங்ல ஒரு ரேப். அதெல்லாம் அந்த டைம்ல யுவன் சொன்னதுதான் ரேப் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அது அப்போ எங்கே எழுதி முருகர் தான் அப்போ எனக்கு தோணலை. ஆனால் முருகரோட சஷ்டிய நோக்க சரவண பவன எல்லாம் எழுதியிருப்பேன். இப்போ நினைக்கும் போது வா, முருகர் அப்போ இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக இருந்தது. ஸோ ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு. ப்ளஸ் இதில் திருப்பாச்சியில கூட வந்து ஓ அம்மா கடவுளே ஐ திங்க் அந்த ரேப் வந்து தளபதி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஸோ அப்படியே துண்டா தெரியும். ஆமா, தனியா தெரியும். அது எல்லாமே ரிஜிஸ்டர்டான ஒரு விஷயம். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தெலுங்குக்கு பண்ண சாங், மணிசர்மா மியூசிக். பவன் கல்யாண் அவங்க வந்து ஏதோ ஒரு ரேப் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து அவர் சொன்னார், குஷி படத்துல வந்து நான் வந்து தொப்புல பார்த்து ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி எனக்கு சீனை ரிப்பீட் பண்ணணும், நீ தொப்புல்லாம் எழுதணும். தொப்புல்னா என்ன தெலுங்குல அப்படின்லாம் அவர் தான் சொல்லி நடுமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுமு இஸ் ஸோ ஜூசி அண்ட் ஃப்ரூட்டி அப்படி இப்படியெல்லாம் எழுதியிருப்பேன். அதை வந்து தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க திருப்பாச்சியில். அப்போ வந்து
யூ ஆர் தொப்புள் இஸ் ஜூசி அண்ட் ஃப்ரூட்டி ஐம் லூசிங் அந்த மாதிரி வரும். ஸோ தெலுங்குக்கு பண்ணது தமிழ்ல அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப லிரிசிஸ்டாவும் ஆமா, இங்கிலீஷ் ராப்பெல்லாம் அப்பப்போ லைட்டா எழுதுவேன். மல்டி டாஸ்கர் கரெக்டா தான் தெரியல உண்மையாவே இருந்திருக்கு. அண்ட் எனக்கு இதுவும் ஆச்சரியமா இருந்தது. அருந்தமரியாமலும் இருக்கட்டும், 12BA இருக்கட்டும், அவ்வளோ படங்கள்ல ஒரு ஹிடன் டேலண்ட் மாதிரி அன்னோயிங்கா செலிப்ரேட்டே பண்ணாம அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா எங்கேயுமே வெளியே சொல்லிக்கிட்டதே இல்லையே. அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் போது தெரியட்டும்னு விட்டுறது தான். இப்போ ஈஸியா போச்சு, சாங் ரேப் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்வீட் போடலாம். இப்போ ஓப்பனா தெரியுது. அந்த டைம்ல அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. 1990s 2000 வரும்போது. ஸோ அந்த டைம்ல கம்மியாக தான் தெரிஞ்சது. இப்போ எவ்ரி திங் இஸ் வைட் ஓப்பன் அண்ட் ரீச் ஜாஸ்தி. இப்போ பிரேம்ஜி ராப்பர் எப்படி? ஏன்னா எனக்கு நிறைய பேர் பால்டப்பா நிறைய வருஷம் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. ஸ்டிலோன்ல பார்த்தீங்கன்னா வாகிசன் ராசியான ராப்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல ஒரு ராப்பர், அதுவும் பிரேம்ஜி. ஆனா ஒரு நடிகராக தான் தெரியும், ராப்பரா யாருக்கும் தெரியாது. அது எப்படி இருக்கு? அந்த சீக்ரெட் எப்படி இருக்கு? அது அந்த டைம்ல எங்க அண்ணன் லண்டன்ல படிச்சுட்டு இருந்தான். ஸோ அங்கேருந்து வந்து லேட்டஸ்ட் மியூசிக் நம்ம ஊருக்கு அவங்க மியூசிக் வரது ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து வேர்ல்டு வைட் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப்ல நான் இங்க ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன்னா அன்னைக்கே அந்த ரிலீஸ் ஆன 1 மினிட்லயே யூஎஸ்ல ஒருத்தர் கேட்கலாம். வேர்ல்டு வைடு எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ அது இல்லை. ஸோ வந்து இப்போ அங்கே நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் மியூசிக் இருக்கு. யூகே கராஜ், யூகே ட்ரில், இப்போ ட்ரில் வந்திருக்கு. ஜங்கிள்னு ஒரு மியூசிக் இருக்கு. அது வந்து அந்த டைம்ல வந்து லண்டன்ல அந்த யூரோப்ல மட்டும்தான் இருந்தது, வேர்ல்டு வைடா போல. இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல எங்க அண்ணன் இப்போ ஹாலிடேக்கு வரும்போது அந்த ஜங்கிள் சிடிஸ்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்து அதை நான் நிறைய கேட்பேன். நிறைய ரேப்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் பைஹேட் பண்ணி அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய இங்கிலீஷ் ரேப்லேருந்து வேர்ட்ஸ்லாம் எடுத்து ஹிப்ஹாப் ரேப் சாங்ஸ்லேருந்து வேர்ட்ஸ்லாம் எடுத்து இந்த யோ அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து அவங்க கிரியேட் பண்ணது. ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும், நம்ம ஹிப்ஹாப் பண்ணணும். இவனுக்கும் அதான் ஆசை, நம்ம வந்து பியோர் ஹிப்ஹாப் R&B ஸ்டைல் அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணி பண்ணதுதான் அதெல்லாம். இப்போ நீங்க கேட்கலாம் படத்துல இருக்கட்டும், லூசு பண்ணி சாங் இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு பீயிங் மியூசிக் பர்சனா, லிரிசிஸ்டா இத்தனை வருடங்கள் உழைச்சிருக்கீங்க. அண்ட் இந்த ராப் இப்போ அடுத்த வருஷம் இன்னைக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க, எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டையும். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் அதை பத்தி பேசுறாங்க. இப்போ அந்த அருந்தமரியாமல தீப்பிடிக்க சாங் நான் தான் பாடினேன். ஃபர்ஸ்ட் என் வாய்ஸே இல்லை, ஆக்சுவலா நான் ட்ராக் தான் பாடினேன். அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேபி யூர் சோ ஹாட் அண்ட் ஃபைன் அதெல்லாம் பாடி வச்சு வேற ஒரு ஹிந்தி சிங்கரை தான் பாட வைக்கிறதா பிளான். ஓகே. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஹிந்திக்காரங்க பாடினாதான் கொஞ்சம் பாட்டு ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருக்கு. ஆமா. ஸோ அப்போ ஒரு சாங் பண்ணாலும் ஹரியரன் அவங்க கூப்பிடுவாங்க, இல்லை சங்கர் மாதேவன், இல்லை ஹிந்திலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு பாட வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதான் பிளான். ஷூட்டிங் அர்ஜென்ட்காக நான் ட்ராக் பாடி அமிச்சிட்டேன். அப்புறம் விஷ்ணுவர்தன் தான் சொன்னான், பிரேம் வாய்ஸே நல்லா இருக்கு, பிரேம்தேவ் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். பார்த்தா அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. நான் இன்னும் இவனோட கான்சர்ட்ல தீப்பிடிக்க தான் பாடிட்டு இருக்கேன். நான் தான் இவன்கிட்டே சொல்லுவேன், இந்த ஒரு சாங்கை வச்சு இந்த உலகம் ஃபுல்லா சுத்த போறேன் நான் அப்படி சொல்லிட்டு. இப்போ வேர்ல்ட் டூர், இவனோட வேர்ல்ட் டூர் எல்லாத்துலயும் நான் இருந்து அந்த சாங் இருக்கும். எல்லா கான்சர்ட்லயும் தீப்பிடிக்க இருக்குது. எனக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங். ஆனா இப்போ அசிட்டிஸ் நிறைய வந்துருச்சு. மச்சி ஒப்பந்த பாடல் இருக்கு, சரோஜா சாமானிகால இருக்கு, ஜல்சா இருக்கு. நிறைய சாங்ஸ் எனக்கு நான் பாடினதுனால நிறைய சாங்ஸ் வந்துருச்சு. பட் அந்த தீப்பிடிக்க வந்து ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு விஷயம். ட்ரேட்மார்க் அது, அவ்வளவுதான். ஆமா, பிராண்ட் அப்படி ஆயிடுச்சு. சிவகாசியில அண்ணன் வந்து விஜய் சார் கூட மச்சான் நடிச்சிருக்காரு, ராமலிங்கம்ன்ற கேரக்டர். அண்ட் நீங்க ஆல்ரெடி அவருக்கு சிங்கரா பண்ணிருக்கீங்க, ஐ மீன் ராப்பரா. இப்ப பார்த்தா 2 பேர் திருப்பி அசோசியேட் ஆகி 3 பேரும் அசோசியேட்டா ஒர்க் பண்றீங்க. இந்த 3 பேரும் பேசுற விஷயங்கள்ல பழைய மெமரிஸ் பத்தி பேசுறது இல்ல, பேசுனது இல்ல. தளபதியோட மங்காத்தா ரிலீஸ் போது ஒரு சின்ன பார்ட்டியில தான் மீட் பண்ணி நானும் அண்ணன் தளபதி 3 பேர் தான் இருந்தோம். அவர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி மங்காத்தா ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போ நல்ல ஜோவியலா மங்காத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. எப்படி அது வேற லெவல் திங்கிங். ஒரு பெரிய ஸ்டாருடைய 50வது படத்துல அவரை நீ வந்து ஒரு வில்லனா காமிச்சது, இந்த மாதிரிலாம் அண்ணனை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருந்தேன். நான் அப்படியே சைட்ல நின்று கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு, பெருசா பேச்சு இல்லை. அண்ணனும் தளபதி நிறைய பேர் டிராவல்ட் லாட் இந்த ஃபிலிம் ஒன்னாவே இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படானதுக்கு முன்னாடி கூட அந்த சின்ன வயசு கேரக்டர் பண்றதுக்கு யூஎஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அண்ணன் தான் ஜாஸ்தி தளபதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் தான் பார்த்து அண்ணா அவ்வளவுதான். அப்படியா? அப்ப அந்த பர்த்டே பார்ட்டி பேங்காக்கு அது ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணாங்க. இங்க இருந்து ஒரு 60 பேர் ஃப்ரெண்ட். ஆமா, அது வேர்ல்ட் நிறைய லண்டன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நேரா பேங்காக்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்க வந்து வருஷம் அண்ணன் பர்த்டே எங்க நடக்குதோ அந்த ஊருக்கு போயிடுவோம். அங்க ஊருக்கு போயிட்டு பார்ட்டி பண்றது வழக்கம். ஸோ இந்த வாட்டி போன வருஷம் அந்த 23ல வந்து பேங்காக்ல இருந்ததுனால ஃபிளைட் போட்டு எல்லாரும் பேங்காக் போய்
அண்ணனோட பார்ட்டி பண்ணிட்டு திரும்ப வந்துட்டோம். அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு தவிர பெருசா இன்வால்மெண்ட். லேண்ட்ஸ்கேப்பா ஹைதராபாத், பேங்காக், ரஷ்யா எல்லா இடத்துக்கும் போச்சு. எந்தெந்த லொகேஷன்லாம் நீங்க அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? கேரளால ஒரு பெரிய ஷெட்யூல் போச்சு. ஓகே. அங்க ஃபுல்லா இருந்தேன். ஃபேன்ஸ் மீட்டர்லாம் நிறைய நிறைய டெய்லி நடந்துட்டு இருந்தது ஸ்டேடியம் பக்கத்துல. ஸோ அங்க இருந்தது. அப்புறம் மற்ற சீன்ஸ்லாம் இங்கே சென்னையிலேயே எடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே. இப்போ அந்த ரஷ்யாவோ எங்கேயோ போயிருந்தாங்க, அங்கே வந்து எனக்கெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து ஹைதராபாத்லேயும் எதுவும் இல்லை. பட் வந்தேன், ஒரு நாள் வந்தேன், ஆனால் ஷூட்டிங் தள்ளிடுச்சு எனக்கு. ஓகே. பேசுறப்ப வைபவ் சொன்னாரு, நானும் பிரேம்ஜி எங்க இருந்தாலும் சொல்லிட்டோம், 2 பேரும் இந்த படத்துல அங்கே இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா எடுத்து பேசணும்னு சொன்னாங்க. விபி சார் அஸ் அ கிரியேட்டர்ன்றதை தாண்டி அவரோட பிரில்லியன்ஸ், இந்த சினிமா ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி அப்சர்வ் பண்றீங்க? இது வேற லெவலில் அப்சர்வ் பண்ணுறேன். ரொம்ப பெருமையான விஷயம் தான். வெரி ப்ரவுட் பிரதர்னு சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி உனக்கு எவ்வளோ அறிவு, ஆண்டவன் எவ்வளோ மூளை கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் என்னோட டைலாக் வரும் எங்கள் அண்ணன் கிட்டேயே. ஏன்னா அவனோட கிரியேஷன்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்காது, வேற லெவலில் இருக்கும். அவனோட திங்கிங் ப்ராசஸ் வேற லெவலில் இருக்கும். இப்போ மாநாடு ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு வச்சு வாழ்த்து எப்படி வெங்கட், அதான் ஒரு சாதாரண திங்கிங் கிடையாது. அது இங்கிலீஷ்ல நிறைய படங்கள் வந்திருக்கு, ஒருத்தர் ஒரு டேல மாட்டிக்கிறது நிறைய படத்துல வந்திருக்கு. பட் தமிழ்ல அதை கொண்டு வந்து அதை வச்சு அதை வந்து ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி எடுத்து அது பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஸோ எவ்ரி டைம் சிம்பு எழுந்திருக்கும் போது தேட்டர்ல கிளாப்ஸ், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எவ்ரி டைம் எஸ்.ஜே. சூர்யா அவங்க எழுந்திருக்கும் போது தேட்டர்ல கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதான் உனக்கு எப்படி இந்த கிரியேஷன் வருது, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி வருது. இப்போ வேற லெவல்ல இருக்க ஒரு ஸ்டாரை வந்து அவரோட 50வது படத்துல வந்து அவர் கெட்டவரா வில்லனா காமிக்கிறதுலாம் ரொம்ப தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த தைரியமும் சரி, அந்த ஒரு கிரேசியான ஒரு வியர்ட் வேற லெவல் திங்கிங்கும் சரி, அது எங்க அண்ணன் கிட்ட பயங்கரமா இருக்கு. நான் அடிக்கடி கேட்பேன், எப்படி உனக்கு இந்த மூளை, எப்படி இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் வருது அப்போ கேட்பேன். பட் பேசினா எங்க அண்ணனை பத்தி நானே வந்து பெருமையா பேசுற மாதிரி பந்தாவா இருக்கும், அதனால நான் பேசுறதில்ல, நம்ம சைலண்டா வச்சுக்கிறோம். ஓகே. அண்ட் இவரை பத்தி நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும், ஏன்னா பர்த்டே நேத்தா முடிஞ்சது யுவன். ஸோ சொல்ல போனா உங்க கரியர்ல அவரு வெங்கட் பிரபு எவ்வளவு முக்கியமோ உங்க லைஃப்ல, அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டெஃபினட்டா யுவனுக்கு இருக்கும். அவரோட இந்த மியூசிக் டிராவல் ஜர்னி ஆல்மோஸ்ட் 25+ இயர்ஸ் அந்த மியூசிக்கா சொல்ற ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ண ப்ராசஸ் இருக்கும். அவரோட ஒர்க்கு அண்ட் அவரோட டெடிகேஷன், இந்த 25+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கூடவே இருந்து வளர்ந்து வந்திருக்கீங்க. அது 2 பேருக்கும் என் லைஃப்ல வந்து நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணது யுவனோட தான். ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நானும் யுவனும் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் ஜாஸ்தி. முடிச்சா கூட முன்னா டின்னர் போவோம். அந்த ஒரு 2004ல ஆரம்பிச்சுதான் இருக்கிறேன். அந்த 7G, மன்மதன், வல்லவன், அந்த ஒரு பீக் டைம்ல டெய்லி தூங்குறதுக்கு மட்டும்தான் வீடு. 2 பேரும் அவன் வீட்டுக்கு போவான், நான் என் வீட்டுக்கு போவோம், தூங்குவோம். எழுந்த உடனே ஸ்டுடியோ முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு திரும்ப தூங்க தான் வீட்டு போவோம். இப்படியே போயிட்டு இருந்தது பல வருஷங்களா கலசா ஸ்டுடியோவில். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ட்னு தான் சொல்ல முடியும். நான் யுவன் கிட்ட ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது. ப்ளஸ் என்னோட மியூசிக்கல் குரு யுவன் தான். மியூசிக்கல் குரு எனக்கு என்னோட செட்டப் எல்லாமே யுவனோட கிஃப்ட் தான். இப்போ நான் உட்காந்து மியூசிக் பண்ணுறேன், கோட்டுக்கு ஒர்க் பண்ணுற செட்டப், புது செட்டப் நான் சொல்லிட்டேன். மங்காத்தாக்கு புது செட்டப் வந்துச்சு, தலைப்படத்துக்கு ஒரு செட்டப் வந்துருச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் மேலே ஆகுது. புதுசாக நிறைய கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்கு. அட்வான்ஸ்டாக எனக்கு தளபதி படத்துக்கு புது செட்டப் வாங்கித்தான் சொல்லி அவன் கிஃப்ட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. கோட்டில் கூட. ஸோ இவனுக்கு தான் நன்றி. ஐ மீன் எனக்கு ஒர்க் பண்ணது எல்லாமே என்ன மாதிரியான வெர்ஷனா ஒர்க் பண்ணி நான் வந்து ரீமிக்ஸ் பண்ணுவேன். எப்பவுமே எங்கள் அண்ணன் படத்தில் எல்லாத்துலையும் ஒரு ரீமிக்ஸ் சாங் பண்ணுவேன். எண்ட் ப்ளூப்பர்ஸ் வரும் ஃபன்னா ஜாலியாக. ஸோ அதில் வந்து வர ரீமிக்ஸ் வந்து என்னோட வேர்ஷனாக இருக்கும். ஜல்சா ரீமிக்ஸ் இருக்கும், மங்காத்தால வந்து விளையாட்டு மங்காத்தா டான்ஸ் மிக்ஸ் இருக்கும், பிரியாணியில் ஒரு ரீமிக்ஸ், எல்லாத்துலேயும் ஒரு மிக்ஸ் இருக்கும். கோட்டில் வந்து விசில் போடு சாங்கை வந்து இன்னும் ஒரு என்னோட ஸ்டைல்ல ஒரு ஃபோக் மிக்ஸா பண்ணிருப்பேன். எண்ட் கிரெடிட்ல நம்ம ப்ளூபர்ஸ்ல எண்ட் கிரெடிட்ல விசில் போடு ரீமிக்ஸ் வரும், அது நான் பண்ணது. ஓகே. அது அந்த யுவன் கிஃப்ட் பண்ண புது செட்டப்ல பண்ணது. ஓகே. அந்த ராப்ல இதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சா இந்த படத்துல? ராப் ட்ரெய்லர் மட்டும் இருக்கு. பட் அது வந்து நான் இப்போ ஊர்ல இல்லை, நான் என்னோட கான்சர்ட்காக இது சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். ஓகே. அப்போ வந்து பிளாஸே கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பண்ணி முடிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சு, அவன் வந்து பிளாஸே வந்து ராப் முடிச்சு இந்த கோட்டுங்கிறத சொன்னான், GOATலாம் சொல்லியிருப்பான். அது வந்து எங்க அண்ணன் என்ன சொன்னாங்க, சாரா உன் வாய்ஸ் அதில் ஆட் பண்ணிடு அப்படின்னா. கரெக்டாக நான் போய் ஓகே ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு GOAT மட்டும் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ட்ரெய்லர்ல எண்டில் வரும் பாத்தீங்களா, தளபதியோட கார்ட்டூன் மாதிரி வந்து கன்னு சுத்துற எல்லா கெட்டப்பும் வரும். அது GOAT கோட் வார்த்தை என்னோட வாய்ஸ் வரும். பிளஸ் படத்துல வந்து ஓப்பனிங்ல வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ்,
புகைப்பிடித்தால் புற்றுநோய் அந்த டைலாக் இருக்குல்ல, அது ஒரு நல்லா சொல்லி இருக்கு தீங்கான அது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. எங்க சொல்லுங்க கேட்டுக்கிறோம். அதுதான் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரும். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர், பாதுகாப்பாக இருப்பேன், அந்த மாதிரி ஏதோ வரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைலாக் வருது. படம் ஓப்பனிங்லேயே என் வாய்ஸை தான் மக்கள் கேட்பாங்க. அங்கேயும் ஜாலி ஆயிடுவாங்க. இவன் தான் இதை சொல்றான் பத்தியா அப்படின்னு ஜாலி ஆயிடுவாங்க. டைரக்டர் வாய்ஸ் வரும், இல்லைன்னா லீட் ஹீரோ வாய்ஸ், ஆமா, இல்லைன்னா ஹீரோயின் வாய்ஸ் வரும். எங்க அண்ணன் படத்துல என் வாய்ஸ் தான் வரும். ஓகே. ஏன்னா அங்கேயும் ஜாலி ஆயிடுவாங்க. ஏன்னா சரக்கு அடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதல் நான் சொல்றேன். நான் சொல்லலாமா? அதை நான் சொல்லக்கூடாது. இனிமே சத்தியமா, ஆமா, இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாது அப்படின்னு போல. எனக்கு பார்ட்டி, இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்றது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் அடிக்கடி பண்ற விஷயம் தான். சாட்டர்டே நைட்னாலே ஊர் சுத்துறது, என்ஜாய் பண்றது, அதான் நிறைய புதுசு புதுசாக திறந்து வச்சிருக்காங்க, போறது என்ஜாய் பண்றது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் சொல்றது வந்து காமெடியான விஷயம். ஓகே, சரக்கு அடிக்காதீங்க உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நான் சொல்லவே கூடாது நியாயப்படி. ஆனா நான் சொல்றது மக்கள் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர்ல வர்ற பிரேம்ஜி சொல்றான் அப்படின்னு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபன் தான். படம் நேற்று பார்த்துட்டேன்னு சொல்லி வைபவெல்லாம் சொன்னாரு. அவர் ஃபீல்ட்லேயே தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு நீங்க படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் பார்த்த நான் ஒரு 7-8 வாட்டி பார்த்துட்டேன். 7-8 வாட்டி பார்த்துட்டீங்க? நம்ம ஒர்க் பண்றோம்ல மிக்சிங்ல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல அந்த ஃபைனல் மிக்சிங்ல உட்காருவேன். அண்ணன் படத்துல மட்டும் தனி இன்ட்ரெஸ்ட், ரீ ரெக்கார்டிங் போய் உட்காந்துருவேன். ஸோ பாட்டு ரீமிக்ஸ் பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் அடிக்கடி போட்டு பார்ப்பேன். என் கம்ப்யூட்டர்லயே அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த சின்ன கிளிப்ல இருக்கும், ஓடும், அதில் பார்ப்போம், சீன் பை சீன் பார்ப்போம். ஸோ நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் படத்தை. ஏஐ டெக்னாலஜி வந்தப்போ இனிஷியலா எல்லாரும் ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா ட்ரைலர் வந்தோடனே ஓகே இந்த விஜய் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன்றாங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சர்வரா அந்த போர்ஷன்லாம் எப்படி வந்திருக்கு? வேற லெவல்ல இருக்கு. ஓகே, அந்த யங் தளபதியை மட்டும் கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க, என்ன கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு, எங்க தளபதி மாதிரியே இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்க படத்தை பாருங்க, சும்மா ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை அவனு பேசக்கூடாது, ப்ராடக்ட்டை பாருங்கப்பா, தியேட்டர்ல படத்தை பாருங்க. இவனோட மியூசிக்குமே இந்த மிக்சடா தான கமெண்ட்ஸ். ஆமா, ஒரு சாங்க்கும் திட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விசில் போட வந்த போதும் திட்டினாங்க. அந்த சின்ன சின்ன கண்களுக்கு எதுவும் சொல்லலை. காரணம் எங்க அக்கா அப்போதான் இறந்துருந்தாங்க. ப்ளஸ் ஏஐல அவங்க வாய்ஸ் ஆக்சுவலாக இதில் பாட வைக்கிறதா பிளான். பட் அவங்க அதுக்கு முன்னாடியே இறந்ததுனால இது யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம பவதா கிட்ட சொல்லிட்டோம், பவதா கிட்ட எங்கள் அண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டான் இதில் பாடுறேன்னு. பட் அதை யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏஐ இப்போ டெக்னாலஜி ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால அதை வச்சு யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஸ்பார்க் சாங் வந்தோடனே திரும்ப திட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ நேற்று வந்து மட்டை வந்தது, அதுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசுறது பண்ணுறது அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. நீங்கள் படத்தை வந்து பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, அதுதான் மேட்ரு. நீங்க இதே விசில் போட கலாய்ச்ச மக்கள் தியேட்டர்ல அதே விசில் போடக்கு எழுந்து நின்று ஆடுவாங்க. அது அப்படி இருக்கும். அதுதான் மேட்ரு. கேள்விப்பட்ட மாமா மூத்த தளபதிக்கு சின்ன தளபதி, அது என்ன எனக்கு தெரியல. என்ன வயசான தளபதி இருப்பாரு இங்க, இது யங் தளபதி தான். இவர் தான் வயசாகும் இவருக்கு தான். ஸோ வந்து அவரை வந்து நான் வந்து மாமான்னு கூப்பிடுவேன் படத்துல. அதே மாதிரி யங் தளபதி இருக்காரு, அவர் வந்து என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. ஸோ நான் அவரை மாமான்னு கூப்பிடுவேன், அவர் யங் வந்து என்ன மாமான்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கேரக்டர். ஸ்னேகா அவங்களுடைய தம்பி படத்துல. யூஸ்வலா அந்த ஒன்லைனர் குடிக்கிற ஷார்ட் டைம்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடுவாரு ஒவ்வொரு படத்துலயும். ஈவன் மங்காத்தால இருந்து இது வரைக்கும் இந்த படத்துல ஸ்கோர் பண்றதுக்கு அந்த டயலாக் மட்டும் இருக்கு. நிறைய ஒன்லைனர் அப்படின்னா பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கு. தளபதியோட பஞ்ச் டைலாக தளபதி கிட்டே சொல்லுவேன். தளபதி எவ்வளவோ பஞ்ச் டைலாக்ஸ் கொடுத்துருக்காரு எவ்வளவோ படங்கள்ல. அதுல இருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து நம்ம படத்துக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சாங்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல அந்த எல்லா படத்தோட போஸ்டர்ஸும் ரீகனெக்ட் பண்ணி ஒண்ணு. ஆமா, இப்போ அந்த கில்லியோட இது வந்துச்சு, மருதமலை. ஆமா, அதெல்லாம் வரும் படத்துல, அதெல்லாம் இருக்கு. மெயினா தளபதியை லவ் பண்ணி ரசிச்சவங்க எல்லாருமே இந்த கோட்டை வந்து கொண்டாடுவாங்க வேற லெவல்ல. இந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனா நான் பாக்குறேன். ஒரு கரியரோட பீக்ல இருக்கிறவரு அரசியல் போறேன், சினிமா விட்டு போறேன், ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. 12th முடிச்ச பசங்க யாரெல்லாம் நல்லா மார்க் வாங்கலாம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் கூப்பிட்டு 2 வருஷமா அவார்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் போறேன்னு சொன்ன ஒரு டிசிஷனும் இவர் பண்ணிட்டு இருக்க நல்ல விஷயமும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சூப்பரா பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவருக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்ல ஒரு பாத்துல இறங்கியிருக்காரு. வேற லெவல்ல நடக்கும் அது. ஓகே,
கார்டு உறுப்பினர் கார்டுல கையெழுத்து போட்டே கொடுத்தாரு, wife ஆமா. வாங்கிட்டாரு. நீங்க எந்த கேட்டகரி அதுல? நான் கார்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் கைக்கு வரல. வந்த உடனே அவரை நேர்ல போய் பார்த்து சைன் வாங்கிடுவேன். தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டு வாங்கி அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல கூட குடும்பத்துல இருந்து யார் எம்எல்ஏ வரும், நான் எழுந்து நின்று வணக்கம் போட்டேன் ஆக்சுவலா. ஸோ பண்ணாதான். ஸோ தெரியல, பார்க்கலாம். 2026 என்ன வேணா நடக்கலாம். நம்ம கையில இருக்கு, எல்லாம் ஆண்டவன் கையில. ஜென்ரலாவே ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு பர்சன் அவரு. சிரிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டப்படும். ஆனா பிரேம்ஜி பேருன்னா அங்க அந்த இடமே நடந்து ஆஃப் ஸ்கிரீன்ல அது மிஸ்டேக் ப்ளூபர்ஸ்லாம் வரும் பாருங்க. அப்படியா? ஒரு சீன்ல வந்து 2 பேர் நின்று பேசிருக்கும் போது நான் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவேன். பண்ணோடனே அவர் சிரிச்சிட்டாரு. ப்ளூபர்ஸ் மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஓகே, பிரியாணில வந்து அந்த மாதிரி. ஆமா, இது சீரியஸ். பிரியாணில நான் எங்க அண்ணன் சொல்லுவான், நாசர் சார் வந்து உள்ள என்ன மாதிரி பேசிட்டு பாரு, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, அப்ப நீ உள்ள போய் தலையை நீட்டு நான் உள்ள போய் என்ன குடும்ப சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். எண்டு ப்ளூபர்ஸ்ல வரும். ஓகே, ப்ளூபர்ஸ்க்குன்னே நிறைய எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இதுலயும் தளபதியோட நிறைய மாட்டிருக்கு. இந்த மாதிரி ஜாலி கூல் தான் எதையும். ஆமா, வேணாம், எல்லாரும் சாவதானே போறோம். ரொம்ப எல்லாம் உள்ள யோசிக்க கூடாது, ஜாலியா இருக்கணும். ஸோ கேப்டன் அவர்கள் இப்போ போய் மரியாதை செலுத்திட்டு வந்துருந்தீங்க வீட்டில் எல்லாரும். அண்ட் பார்க்கறது ரொம்ப மனுஷன் ஏஐல வர போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லாரும் ஆடியன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ஒரு கோட் படத்துல கேப்டன் அவர்கள், ஏன்னா செந்தூர பாண்டியில அன்னைக்கு விஜய் அவர்கள் கரியர் உயரத்துக்கு கேப்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க, சொன்னோனே பண்ணான்னு சொல்லி எஸ்எஸ்சி சார் நிறைய பேர் சொல்லியிருக்கு. இந்த படத்துல விஜயகாந்த் சார் வர்றது உங்களுக்கு எப்படி? சூப்பரா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. சும்மா அப்படி வெறித்தனமா இருந்தது. தியேட்டர்ல பாருங்க நீங்க, அவர் வரும்போது அப்படி இருக்கும், அப்படி பிச்சுக்கும். எல்லாரும் தியேட்டரு சவுண்டு கத்துவாங்க பாருங்க. நம்மள அறியாமலே நம்ம ஒரு கத்துவோம்ல, அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கும். ஓகே, கேப்டன் எப்படி உங்க லைஃப்ல கேப்டன் ஒரு செயல்? நான் ரொம்ப சின்ன வயசுல தான் பார்த்திருக்கேன். அப்பா படம் நடிச்சிருக்காங்க, கோயில் காலைன்னு ஒரு படம். ஸோ அப்போ கூட சின்ன வயசுல பார்த்துருக்கேன். பெரியப்பா வீட்டுக்குலாம் அப்பப்போ வருவாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் சின்ன வயசுல, நானும் இவன்லாம் சின்ன வயசுல டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிருக்கோம் கேப்டன் முன்னாடி. சரியா? ஒரு ஆக்டர் ஆசைப்பட்டவர் அந்த டைம்ல பிரபு வெங்கட். இல்ல, ரொம்ப சின்ன வயசுல, நான் சொல்றது 7-8 வயசு எங்களுக்கு. அப்போ ராஜாபா வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் பயங்கர கிராண்டா நடக்கும். கொலு வந்து 10 நாள் நடக்கும். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் புதுசுல அவங்கள இன்வைட் பண்ணி லஞ்சுக்கு மாதிரி கூப்பிட்டு ஃபேமிலிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நானும் இவன்லாம் அவர் பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன வயசுல. ஆமா, 7-8 வயசுல, சின்ன வயசுல. ஸோ அந்த ஒரு இந்த சாங் இருக்கு, பானுப்பிரியா மேடமோட ஒரு செம்ம ஃபாஸ்ட் சாங் ஒன்று இருக்கு. செம்ம சாங் அது வருது அவங்க மைண்ட்ல. செம்ம டான்ஸ் ஆடி இருப்பாரு. பிரபுதேவா மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணாருன்னு அந்த டைம்ல பேச்சு. செம்ம கட்டிங்ஸ் வரும், செம்ம டான்ஸ் ஆடி இருப்பாரு. வகையில் மின்சாரம் தாரம் தள்ளி எடுக்க, அந்த சாங் வந்து போட்டு நான் இவெல்லாம் ஆடி அவருக்கு முன்னாடி எல்லாம் காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நிறைய நடந்திருக்கு பாஸ்ட்ல. தேங்க்யூ. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள், என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு.